ஜஸ்பிரிட் பும்ரா என்ன ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, செகண்ட் டெஸ்ட் மேட்சை தன்னை ரிலீவ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு வந்து பேக் இன்ஜுரி இருந்திருக்குது. அவர் இன்ஜுரினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்திருக்கிறாரு. இந்த இன்ஜுரி இன்னொரு முறை அதே இடத்துல அவருக்கு நடந்துச்சு அப்படின்னா அவரோட கரியரே இது மூலமாக பாதிக்கப்பட்டுரும்னு டாக்டர்ஸ் சொன்னதாக வந்துட்டு பிசிசிஐ தரப்புலேருந்து அறிவிக்கப்பட்டது. அவரேவும் சொல்லியிருந்தாரு. இதை கருத்தில் வச்சு தான் வந்து இந்த சீரீஸில் வந்து அவர் 5 மேட்ச்லாம் விளாட மாட்டார், 3 மேட்ச் முடிஞ்சா 4 மேட்ச் விளாடுவாருன்னு சொல்லி அவர் தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி இந்த 2வது டெஸ்ட் மேட்ச் அவர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதாக முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த முடிவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஜஸ்பிரிட் பும்ரா கெட்டவர், அதே கோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தா பும்ரா நல்லவர். இது வந்து நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஒயிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது, ஒரு பிளாக் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே இந்த கெட்டவன் நல்லவன் வரும்போது பியூராக ஒயிட்டுன்னு பார்க்குறது, பியூராக ஒருத்தர் கருப்பில் வச்சு பார்க்குறது, இந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும்.